சிந்திப்போமே. 1681 ஒரு தன்மை காட்சியர் வினை வழி நன்னகிலார். ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். சிவஞானிகள் உலக வாழ்வில் ஒன்று இருப்பவர் ஆயினும் அகமும் புறமும் ஒரு தன்மையராயிருப்பர். அவர்கள் வினைகள் ஆட்டுவிக்க அவை வழி நண்ணுவதில்லை. வினைகளால் அவர்கள் இயக்கப்படுவதும் இல்லை. தெளிந்த புகழை உடையவன் பஞ்சாக்கர தேசிகன். அவனுடைய திருவடியை விலகி நின்றோர் எவராயினும் வினைகளால் இயக்கப்படுவதை தவிர்க்க இயலாதவர்களே ஆவார்கள். இப்படியாக பஞ்சாக்கரன் திருவடியே வினை தீர்ப்பது என்று விளக்குகிறார். பாடலை காணலாமே. உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியர்தாம் உலகின் அள்ளும் பரிசினரேனும் வினை வழி நன்னகிலர். தெள்ளும் பெரும் புகழ் பஞ்சாக்கரவன் திருவடியை வில்லும் பரிசினர் எல்லாம் விடுத்தும் விடுக்கலரே என்று மிக அழகாக ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தன்னுடைய அற்புதமான ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி என்னும் நூலின் 44வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். திருவடி பற்றுவோம், வினை நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.